ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு ஒரு குட்டி பையனை அழகாக ஹாப்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்பம். பட் அவங்களோட சந்தோஷம் மொத்தமாக சிதைகிற மாதிரி திடீர்னு ஒரு நாள் சின்ன பையன் மிச்சியோ எந்த ஒரு தடயமும் இல்லாமல் காணாமல் போயிடுறான். ஏய், நீ ஏதாவது சாப்பிட்டா தான் பையனை எடுத்து தெம்பு இருக்கும். இப்படி சாப்பிடாம இருந்து உடம்ப கெடுத்துக்காத அப்படின்னு அவளோட ஹஸ்பண்ட் மேக்காவா சொல்ல, திடீர்னு ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்குது. ஃபோனை அவளே போய் எடுத்து பேசுகிறா. அதில் ஒரு குரல், உங்களோட பையன் கிடச்சிட்டான், வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல, உடனே அவனோட ஹஸ்பண்டை இழுத்துட்டு அந்த குரல் எங்கே அவளை வர சொல்லிச்சோ அந்த இடத்த நோக்கி வேகமாக போகிறாங்க 2 பேரும். அங்கே பார்த்தா தொலைஞ்சு போன குட்டி பையன் மிச்சியோ எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் முழுசாக உயிரோடு இருக்கான். அவனை பார்த்ததும் உடனே ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி அழுகுறா மிச்சியோட அம்மா. மிச்சியோ, எங்கடா போன? நீ எங்கெல்லாம் தேர்ந்தோம் தெரியுமா? நல்ல வேலை இப்பயாச்சும் நீ கிடைச்ச. ஆனால் மிச்சியோட அப்பா பயங்கரமான குழப்பத்தில் இருக்காரு. அவரோட முகம் பையன் கிடச்சிட்டான்னு சந்தோஷமே இல்லாமல் இருக்குது. கிடச்சிருக்கிறது உண்மையாகவே குட்டி பையன் மிச்சியோ தானா? செல்லக்குட்டி, நீங்க பாருங்க அம்மா உனக்கு என்ன பண்ணிருக்கேன்னு. உனக்கு ரொம்ப பிடிச்ச ஹாம்பர்கர் பண்ணிருக்கேன். பக்கத்தோட எனக்கு சாப்பாடு டேஸ்ட் வேற லெவலா இருக்குது. எனக்கு எதுவுமே சாப்பிட வேணும். டேய், ஏன்டா அப்படி பண்ற? ஒழுங்கா அடம் பிடிக்காம சாப்பிடு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு மிச்சியோட அம்மா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சாப்பாட்டை தட்டி விட்டுட்டு மிச்சியோ ரொம்பவும் மூர்க்கத்தனமாக நடந்துக்க ஸ்டார்ட் பண்ணுறான். மிச்சியோவை அடக்கிறதுக்காக மிச்சியோவோட அம்மாவும் ரொம்பவும் முரட்டுத்தனமாக நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியாக மிச்சியோ டயர்டாகி தூங்கிடுறான். பட் மிச்சியோ இவ்வளோ கலவரம் பண்ணப்போ கூட அவனோட அப்பா அதை தடுக்க கொஞ்சம் கூட முன் வரல. பாரு, நம்ம பையனே கழுத்துல அந்த மச்சம் வந்து முன்னாடி இல்லவே இல்லை, இப்போ வந்து புதுசா இருக்கு. அப்புறம் முன்னாடி ரொம்ப கொழு கொழுன்னு இருந்தான், ஆனா இப்போ ரொம்ப ஒல்லியா இருக்கான். அவன் வாய்ஸ் கூட எனக்கு வந்துட்டு டிஃப்ரெண்டா தெரியுது. எனக்கு ரொம்ப ரொம்ப டவுட்டா இருக்கு. நம்ம வேணா ஒரு டெஸ்ட் எடுத்துடலாமா? டிஎன்ஏ டெஸ்ட். எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், நான் போய் தூங்க போறேன். அடுத்த நாள் காலையில் 3 பேரும் கிளம்பி மிச்சியோக்கு ரொம்ப பிடிச்ச ஜூக்கு அவனை கூட்டிட்டு போறாங்க. மிச்சிய செல்லக்குட்டி, இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம முன்னாடியே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்ல, ரொம்ப ஜாலியா இருந்துச்சுல. எனக்கு எதுவும் ஞாபகம் இல்ல. அது எப்படி உனக்கு ஞாபகம் இல்லாம இருக்கும்? அதுக்கு வாய்ப்பே இல்ல. நீ வந்து உண்மையாவே மிச்சிகவா இருந்தா கண்டிப்பா உனக்கு ஞாபகம் இருக்கணும். உனக்கே ஞாபகம் இல்ல அப்படின்னு அவனோட அம்மா சொல்லவும் தன்னோட கையில இருந்த ஐஸ்கிரீமை கீழே போட்டுட்டு மறுபடியும் மூர்க்கத்தனமா நடந்துக்க ஸ்டார்ட் பண்றான் மிச்சியோ. அவனோட அம்மாவோட கழுத்தை பிடிச்சு அவன் நெரிக்க, ஹே நீ என்ன பண்ற, எல்லாத்தையும் நிறுத்து அப்படின்னு அப்பா சொல்லி முடிக்கவும் அவர் மேல பாஞ்சு அவரோட மிச்சியோ. உண்மையாவே நீ பிசினஸ் ட்ரிப் தான் போறியா? அதுவும் இப்போ? ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போட்டு ஸ்கெடியூல் இது, நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும். உண்மையா சொல்லு, நீ அவளை பார்க்க தானே போற, ஆனா என்கிட்ட பிசினஸ் ட்ரிப்னு போய் சொல்ற. அவளை நான் பிரேக்கப் பண்ணிட்டு தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அப்புறம் என்ன உனக்கு சந்தேகம்? அது கண்டிப்பா நம்மளோட பிள்ளை மிச்சவே இல்ல. தாய்க்கு தெரியாதா பிள்ளை யாருன்னு? போதும் போதும், மீச்சவை பத்தி பேச எனக்கு இப்ப கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இதை அப்படியே விடு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹஸ்பண்ட் வீட்டை விட்டு கிளம்பவும் மிச்சியோட ரூமை போய் திறந்து பார்க்கறா மிச்சியோட அம்மா. ரூமையும் நாசம் பண்ணி வச்சிருந்தான். அவன் கையில் இருந்த கத்திரிக்கோள் ஃபோட்டோவில் இருந்த அவங்க அம்மாவோட பகுதியை வெட்ட தயாராக இருந்துச்சு. உடனே ஓடி போய் அவனோட கையில் இருந்த கத்திரிக்கோளை பிடுங்கி போட்டுட்டு அவனை தன்னோட காரில் ஏற்றிட்டு வேகமாக ஒரு தனியாக இருக்க காட்டுப்பகுதியை நோக்கி ஓட்ட துவங்குறாங்க அவனோட அம்மா. ஆனால் எதுக்காகன்னு யாருக்குமே தெரியல. காட்டில் இருக்கிற ஒரு தனிமையான பகுதியில் தனக்கு இதுக்கு முன்னாடியே தெரிஞ்ச மாதிரியான ஒரு பிளேஸில் காரை நிறுத்திட்டு, இங்கேயே நீ வெயிட் பண்ணு, வெளியே வரலாம்னு நினைச்சா நீ இப்பயே வேணா காரை விட்டு வெளியே வரலாம் மிச்சியோ. பட் இனிமே நான் உன்னை ஒரு பொருட்டாவே மதிக்க போறதில்லை, ஏன்னா நீ என்னோட மிச்சியோவா இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பையனை கார்லயே விட்டுட்டு வேக வேகமா போய் ஒரு இடத்துல குழி தோண்ட துவங்குறாங்க மிச்சியோட அம்மா. அவன் இங்கதான் இருக்கான், நீ யாரு? அப்படின்னு மிச்சியோட அம்மா சொல்ல, உண்மையான மிச்சியோட உடம்பு அந்த குழிக்குள்ள ரொம்பவும் மோசமான நிலைமையில செதஞ்சு போயிருந்துச்சு. அப்போ இவ்வளோ நேரம் அவன் கூட இருந்தது யாரு? ரொம்ப நாளைக்கு முன்னாடி மிச்சியோ அவனோட அம்மா கிட்ட பயங்கரமா அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தான். எனக்கு ஹாம்பர்கர் தான் வேணும், எனக்கு வேற எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லவும் மிச்சியோட அம்மா அவனை பலமா அடிக்க, உடனே அவன் எனக்கு நீ வேணவே வேணாம், அப்பா எனக்கு வேற அம்மாவை காமிச்சாரு, எனக்கும் அவங்கள பிடிச்சிருந்துச்சு, நான் அவங்க கூடவே போறேன், நீ எனக்கு அம்மாவே இல்லைன்னு சொல்லவும் மிச்சியோட அம்மாவுக்கு தன்னோட கணவர் ஏமாத்தி இருக்காருன்னு புரிஞ்சு மொத்தமாக உடஞ்சி போறா. பட் அதே சமயம் அளவுக்கு அதிகமான கோபம் அவளுக்குள்ள வெளிப்பட மிச்சியோட கழுத்தை நெரிச்சு அவனை அங்கேயே தன்னோட கையால் கொலையும் பண்ணிடுறா. அப்போ இப்போ கூட இருக்கிறது யாருன்னு யோசிச்சா பின்னாடி மிச்சியோ நின்றுக்கிட்டு இருந்தான். ஆனால் அவன் எதுவுமே பேசலை.
இவளே மிச்சியோவை பார்த்து இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணாக தான் இருப்பான்னு சொல்கிறா. இன்னொரு பக்கம் பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போன அவளோட ஹஸ்பண்ட் அவனோட இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சந்தோஷமாக இருந்தான். என்னால எதையுமே தாங்க முடியல. திடீர்னு ஒரு நாள் வந்து மீச்சோ கிடைச்சிட்டேன்னு சொல்றா. அப்புறம் அவளே அது உண்மையான மீச்சோ இல்லைன்னு சொல்றா. திடீர்னு வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறா. அவ கிட்டத்தட்ட அவளாவே இல்ல. அவ கூட இருக்கிறது ஏதோ நரகத்துல இருக்க மாதிரி இருக்கு. இது வரைக்கும் நாம் பார்த்த மிச்சியோ பேயோ இல்லை டீமனோ கிடையாது. அவனோட அம்மாவோட அளவை மீறின டிப்ரெஷனால் உண்டான ஒரு இல்யூஷன். அவன் உண்மையாகவே செத்து ரொம்ப நாள் ஆகிடுச்சு. அவன் அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை. மிச்சியோவோட அப்பாவும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டும் ஒன்றா இருக்க திடீர்னு கதவை திறந்து ஒரு உருவம் உள்ளே வருது. அந்த உருவத்தை பார்த்து 2 பேருமே பயந்து நடுங்குறாங்க. கையில் மிச்சியோவோட வராங்க மிச்சியோவோட அம்மா. ஆனால் அவ கண்ணுக்கு மட்டும்தான் மிச்சியோ இப்போ உயிரோடு இருக்கான். ஆனால் நமக்கு ஓகே கைஸ், இதோட இந்த கதை முடிவுக்கு வருது. நான் உங்கள் ஜார்ஜ் ஆஃப் ஸ்டீல் அண்ட் இது உங்களோட காஸ்மோஸ் டீம்.